World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தர்மசாஸ்தாவினுடைய 58வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு முதலாவதாக என்னுடைய வலதுகரமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விஜய புருஷோத்தமன் ஐயா அவர்கள் வாயு மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு வாஸ்துல வாயு மூளை பாதிக்கப்பட்டால் அவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத தன்னுடைய நிறைய அனுபவங்களை கொண்டு ஆய்வுகளை கொடுக்க வருகிறார். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரச்சஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. தாய் தந்தையர்களையும் குலதெய்வங்களையும் அனைத்து குருமார்களையும் வணங்கி அடியனுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அப்போ இன்றைய தலைப்பு வாயு மூளை பாதிக்கப்பட்டால். அப்போ வாயு மூளைனா வாஸ்தை பற்றி நம்ம சொல்கிறப்ப அந்த வாஸ்து பகவானுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். ஓம் தத்புருஷாய் வித்மஹே சதுர்புஜாய் தீமஹே தன்னோ வாஸ்துதேவ பிரஜோதயாத். ஓம் பூமாதேவியே போற்றி போற்றிவோம், இந்திர பகவானே போற்றி போற்றிவோம், அக்னி பகவானே போற்றி போற்றிவோம், யமதர்ம பகவானே போற்றி போற்றிவோம், நைருதி பகவானே போற்றி போற்றி. ஓம் வருண பகவானே போற்றி போற்றிவோம், வாயு பகவானே போற்றி போற்றிவோம், குபேர பகவானே போற்றி போற்றிவோம், ஈசான்ய பகவானே போற்றி போற்றிவோம், ஆகாய பகவானே போற்றி போற்றி. வாயு மூலை அப்படின்னா வடக்கும் மேற்கும் சந்திக்கிறது தான் வாயு மூலை. அப்போ அந்த வாயுங்கிறது என்னங்க சார்? வாயுங்கிறது இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறோம்? நிம்மதி, மனசு நல்லா இருந்தால் தானே நிம்மதி. எதுக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம்? எலி விலையானாலும் தனி விலை வேணும்னு சொல்லி எல்லோருடைய மனசுலையும் இருக்கும். அப்போ அந்த வீடை வெளியில் போய் வேலை நிமித்தமாக வெளியில் போயிட்டு வரோம், பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஒரு வீட்டில் தங்குறப்ப நிம்மதியாக இருக்கணும், நல்ல நிம்மதியாக உறக்கம் வேணும். அப்போ நிம்மதி எங்கே சார் நல்லா இருக்கும்? எப்படி இருக்கும்? மனசு நல்லா இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். அப்போ இந்த வாயு மூலையில் என்ன கெடும் அப்படின்னா மனசு கெடும் சார், கேரக்டரு கெடும் சார். ஒரு குழந்தைகளுடைய இப்போ +2 பரீட்சை நடந்துகிட்ருக்கு, நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ குழந்தைகள் படிக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். மனசில் நிற்காது, மனசில் பதியாது. படித்து அவரும் படிப்பார், எழுதி பார்ப்பார், எல்லாமே செஞ்சேன், என்னால் அங்கே போய் பரீட்சையில் என்னால் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல. ஒரு இன்டர்வியூக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், கண்ணாடி முன்னால் நின்றும் பேசி பார்த்துட்டு போனேன். ஆனால் அங்கே என்னாச்சு? என்னால் ப்ராப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல, அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்கல, செலெக்ஷன் ஆகலை, இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகலை. அப்போது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னா அந்த வாயு மூலையில் பிரச்சனை இருக்குங்க சார், வாயு மூலை கெட்டிருக்கும். அப்போ ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நடத்தையில் கொஞ்சம் ஒரு சொல்லுவாங்க, அப்பா எப்படி இருந்தால் எப்படி இப்போ இப்படி ஆகிட்டார், நல்ல மனுஷன், இவர் எப்படி இப்படி மாறி போனார். அப்போ அந்த வாயு மூலை பாதிக்கப்பட்டிருக்கும். வாயு மூலைங்கிறது வடமேற்கில் ஒரு பகுதி இங்கே காமிச்சிருப்பேன். அப்போ வடமேற்குனாவே மனம் சார்ந்த பிரச்சனை. மனம் சார்ந்த பிரச்சனைனா எப்படி வருங்க சார்? வம்பு வழக்கு. நம்ம நல்லா தான் போயிட்டுருப்போம், யாராவது நம்மக்கிட்ட வம்பு இழுக்கிறது, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், நியாயம் நடத்தை, வழக்காடு மன்றம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாகும். வாயுமூலை பிரச்சனைனாவே கட்டாயம் எழுதி வச்சுக்கோங்க, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாமே ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சார் எப்போ சார் ஏற்படும்? நம்மளுக்கு ஜாதகத்தையும் பார்க்கணும், ஜாதகமும் வாஸ்துவும் 2 கண்கள். அப்போ இது ஜாதகம் நல்லா இருந்தால் எப்போ ஏற்படும் சார்? வாயு மூலைங்கிறது கேது பகவான் அங்கே
ஆட்சி புரிகிறார். அப்போ அந்த கேது பகவானுடைய பக்காவாக வீடு கட்டுறீங்க சார், அதில் இந்த வாயு மூல பிரச்சனை இருக்குது. 7 வருஷம் கடைசி ஆரம்பிக்கும் சார். தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் 7 வருஷம் வரைக்கும் நல்லா ஓடும். கரெக்டாக 7ஆவது வருஷத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை ரெடியாகவே நிற்கும். இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஒரு இடத்துல போய் ஒரு குருமார்கிட்ட போய் இருக்கிறப்ப அவங்களது தெரிஞ்சு தான் வாயு மூலை வடமேற்கு மூலையில் சந்து தாக்கம். அந்த இடத்துல ஒரு வழக்கு போனால் இன்னொரு வழக்கு, சண்டை சச்சரவு எங்கேருந்து எப்போ வரும்னு தெரியாது. அதுவும் கரெக்டாக பார்த்தா இந்த பண்டிகை நோம்பி நொடி இந்த நாளில் தான் கரெக்டாக வரும். அதுவும் அர்த்தராத்திரியில் வரும். ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்கும். அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் எதுக்கு காரணம்? அப்போ அந்த சிவாஜி பாடுறாரு இல்லையா வசந்த மாளிகையில், எங்கே நிம்மதி அப்படின்னு பாடுறாரு இல்லையா, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு எல்லாமே இந்த வாயு மூலைங்கிற வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கும். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்னா அந்த வடமேற்கு நல்லா பண்ணிங்கன்னா அந்த நிம்மதி உங்களுக்கு சாய்ஸாக எடுத்துக்கலாம், நல்லதாக வரும் உங்களுக்கு. அப்போ சோக பாட்டெலாம் யார் சார் கேட்பாங்க பாருங்கள். வடமேற்கு மூலையில் பாதிக்கப்பட்டவன் தான் சோக பாட்டு கேட்டு கண்ணீர் விட்டு அதை அப்படியே லயிச்சு போயிடுவான். ஏன்னா அவனுக்கெல்லாம் துன்பங்கள் வந்திருக்கும். ஒன்று லவ் ஃபெயிலியராக இருக்கும், இல்லை வேலை கிடைக்காமல் இருக்கும். நிறைய பார்த்துட்டேங்க சார் இந்த மாதிரி. ஒரு சிலர் சமீபமாக 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ வாஸ்து சார் என்கிட்ட சவால் விட்டாங்க. சார் வாஸ்து நான் பக்காவாக வாஸ்து பார்த்து தான் சார் கட்டினேன், நல்ல வாஸ்து நிபுணர் கூட்டிகிட்டு வந்து தான் சார் கட்டினேன். சார் சரிங்க சார் கட்டினீங்க, அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு வந்து வேலையில் வந்து சஸ்பென்ஷன் ஆனீங்க, எதனால் நடந்தது சார்? இது ஒரு இது. அடுத்தது ஒரு பெரிய டாக்டர் ஒரு அரசியல்வாதியுடைய பினாமி. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இவருடைய ஸ்டேட்டஸுக்கு அந்த பொண்ணுக்கு மேடையில் ஒரு சில ஏரியாலாம் வந்து மேடையில் வந்து சீர்தட்டு வைக்கணும், எவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வைக்கணும். இவர் அந்த பொண்ணுக்கு வசதியே இல்லாத பொண்ணுக்கு அந்த பொண்ணு போட்ட மாதிரி எல்லாமே சீர்சனத்தையெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வராரு. பெரிய பணக்காரர், சென்னையில் இருக்கிறாரு. மதுரைக்கு வருவார். மதுரைக்கு வந்த உடனே அடிக்கடி ஒரு டிரைவர் போட்டு தான் வருவார். சரி டிரைவருக்காக ஒரு இடத்த கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடமேற்கு மூலையில் ஒரு பாத்ரூம் கட்டுறார். ரூமு ப்ளஸ்ஸு பாத்ரூம் கட்டுறார். கட்டின உடனே என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. உடனே நம்ம அந்த பொண்ணு சொல்லுது, மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சிக்கலாமா, வேறொரு தொடர்பு ஏற்படுது, மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சிக்கலாமான்னு கேட்குது. இவருக்கு தூக்கி வாரி போடுது. உடனே என்னை கூப்பிட்டாங்க. என்னான்னு போய் பார்த்தா இல்லை வாஸ்துப்படி கரெக்டாக கட்டியிருக்காரு. அவர் பண்ண ஒரே தப்பு, நம்ம வாஸ்துப்படி கரெக்டாக கட்டியிருக்கோம், இங்கே ஒரு ரூம் கட்டினா என்ன, டிரைவருக்காக ஒரு ரூம், கார் சென்னையிலேருந்து மதுரைக்கு ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம் கட்டுறாரு. அந்த ரூம் கட்டுறதுனால இவருடைய மகனுடைய வாழ்க்கை டைவர்ஸில் போய் முடிகிறது. போய் பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, இந்த ரூமை இடிச்சிடுங்க, இடிச்சிட்டிங்கன்னா மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வேறு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்போ மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஒரே வாரத்தில் அந்த வாயு மூலையில் இருக்கக்கூடிய வடமேற்கில் இருக்கக்கூடிய பாத்ரூமை இடிச்சிடுறாரு. இடித்ததுக்கப்புறம் மறுபடியும் மறுமணம்னா இவர் செகண்ட் ஒய்ஃபாக தேடிட்டுருக்கிறார், 2ஆம் தாரமாக தேடிட்டுருக்கிறாரு. அவருக்கு முதல் தாரமாகவே அமைஞ்சது. அதேமாரி திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போய் வாழ்த்திட்டு வந்தாங்க. இந்த வடமேற்கு மூலையில் இன்னொரு இதுவும் அதேமாரி தான். அந்த சொன்ன இல்லைங்களா, பேங்க்கில் ஆஃபீஸில் சஸ்பென்ஷன் ஆனவர். போய் பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது, என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே பக்காவாக வாஸ்து, எந்த இடம் பள்ளமாக இருக்கணும், எந்த இடம் உயரமாக இருக்கணும், எல்லாமே பக்காவாக இருக்குது. யோசிச்சுட்டே வந்தால் ஃபஸ்ட்டு இது வந்து செகண்டு, அந்த டாக்டர் சொன்னது
ஃபஸ்ட்டு என்னால் புதுசாக போய் பார்க்கவே முடியும். என்ன தப்பு சொல்கிறதுன்னு எனக்கே ஒரு அச்சம். அப்புறமேல் பார்த்தா தான் இந்த வாயு மூலையில் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. வாயு மூலையில் பாத்ரூம் கட்டினது தப்பு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆளுங்க 2 செவுரு வேஸ்ட் ஆகுது சார், அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த காம்பவுண்டை ஒட்டி எல் டைப்பில் கட்டிடுவாங்க. அப்போ அது ரூம் ஆகி போயிடுது. அதுதான் அங்கே பிரச்சனையே ஆகிடுது. நல்லா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் திடீர்னு இதோ ஒரு தவறான குற்றம் அவர் செய்யலை, இன்னொருத்தர் செஞ்சு கையெழுத்து போட்டு இவருடைய கையெழுத்தை யூஸ் பண்ணி போட்டு இவரை குற்றவாளியாக்கிட்டார். அதுக்கு இவர் நிரூபிச்சிட்ருக்கிறாரு. இந்த மாதிரி சூப்பராக நாங்கள் வாஸ்து நிபுணரை தான் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து நான் வாங்கி கூட்டிகிட்டு வந்தேன், 2 விசிட் பார்த்தேன், அப்பேற்பட்ட கட்டடத்தை கட்டினேன். என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு ஒரு வடமேற்கில் அது உயரம் அதிகமாக இருந்துச்சு. இவர் ஒரு ஜேசிபி எடுத்தாந்து அந்த உயரத்தை குறைச்சி வீடு கட்டுறார். இப்படியெல்லாம் ஒரு மலையெல்லாம் குறைஞ்சி சமன்படுத்தியெல்லாம் வீடு கட்டியிருந்தார். மலை அடிவாரத்தில் ஒரு பக்கம் எந்த மூளை உயரமாக இருக்கக்கூடாதோ அந்த மூளையை மட்டப்படுத்தி ஒரு வீடு கட்டியிருக்கார். அவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கிறார். ஆனால் அவர் பண்ண ஒரே தப்பு, வாயு மூலையில் 2 செவர் ஏற்கனவே இருக்க இந்த செவரில் ஒரு எல் டைப் வச்சு பாத்ரூம் கட்டினது தான் ஒரு மிகப்பெரிய தப்பு. அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் நல்லா இருக்கிறவரையும் அப்படியே பேருக்கு எடுத்துருங்க சார். நம்மளுடைய ஃபெமிலியாரிட்டி பேர், இத்தனை வருஷம் வாங்கி வச்சுருந்த பேர் எல்லாமே கெட்டு போயிடும். அந்த மனுஷன் அப்போ ஊரில் போய் கேட்டால் அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன்பாங்க. ஆனால் இந்த ஒரு பிரச்சனையினால் கோர்ட்டு கேஸு, அப்புறம் போலீஸ்லாம் ஒரு ஊரே சிரித்து, ஏன்னா கிராமம், அப்போ அவருக்கு ரொம்ப அசிங்கப்பட்டு போகிறார். இப்போ நமக்கு சிட்டியில் இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யாரும் என்னென்னு தெரியாது. ஒரு கிராமம், ஒரு ஊர், பெரிய ஊராக இருக்கிறப்ப அது ரொம்ப அவமானமாக போகும். அந்த அவமானப்படுறது, அவமானப்பட்டு தற்கொலை எண்ணங்கள் வரக்கூடிய நிலைகள், லவ் ஃபெயிலியர், இதெல்லாமே இந்த வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டதுனால ஏற்படும். அதேமாதிரி அந்த வடமேற்கு மூளையை பள்ளமாகவும் இருக்கக்கூடாது சார், பள்ளமாகவும் இருக்கக்கூடாது, உயரமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ சென்னையில் போயிட்டு எல்லா மூலையும் உயரப்படுத்திட்டாங்க. பாத்ரூம் எப்படி கட்டுறதுங்கிற கொஞ்சம் நுணுக்கம் தெரியல. எல்லாருமே கட்டட வேலை கட்டுறாங்க. அந்த பாத்ரூம் கட்டுறப்ப மட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தால் அப்படியே கட்டிடுறாங்க, அவங்க ஒன்றும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. நம்ம இந்தியன் டாய்லெட், பாம்பே டாய்லெட் அந்த மாதிரிலாம் கட்டுற மாதிரி இருக்கிறப்ப அவங்க அந்த கூட்டை மேலே ஏற்றிடுறாங்க. அந்த பீ ட்ராப்புங்கிற ஒரு இது வரும், அதை இறக்கி எப்படி ஒரு ட்ரைனேஜ் கொண்டு போகிறதோ, எப்படி வாட்டம் கொண்டு போகிறதுங்கிற நுணுக்கம் சுத்தமாகவே தெரியல. நிறைய பேர் வேலைக்கு வந்துட்டாங்க, நானும் கட்டடம் கட்டுறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் பழையபடி யாருமே அந்த நுணுக்கங்கள் தெரிந்த வேலைக்காரங்க யாரும் இல்லைங்க சார். ஒரு சில கட்டடத்தில் அப்படி தான் ஒரு 2 நாள் மட்டும் விட்டுட்டு ஒரு அவசர வேலையாக நான் போயிட்டேன். கட்டடத்தை வேலை செஞ்சிட்ருக்கேன், அந்த இடத்துல மேற்பார்வை பண்ணிகிட்ருக்கேன். 2 நாள் மட்டும் அவசர வேலையாக வெளியூர் போயிட்டேன், பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக எந்த மூளை பாதிக்கப்படக்கூடாதோ கரெக்டாக அந்த மூளையை மட்டும் இழுத்து ஒரு அப்ரண்டிஸை வச்சு கட்டிட்டான். வந்த உடனே சரியான கோவம். பார்த்த உடனே முதல்ல அந்த இடத்தெல்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக மூலமட்டம் வச்சு கட்டணும். மூலமட்டத்தை கட்டாயம் பார்த்து செய்யுங்க சார், மூலமட்டம் கட்டாயம் பார்த்து செய்ய வேண்டும். இப்போ அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். வாயு மூலை அப்படின்னா இதுதான் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடம், கேட்குங்களா? இந்த இடம் தான் வாயு மூலை. அந்த வாயு மூலையில் பிரச்சனைக்குரிய இடம் இதுதான். ஏன்னா இது சென்டர் பாயிண்ட்டு. இதில் இந்த மூலை பாதிக்கப்பட்டால் தான் நான் சொன்னக்கூடிய நிலைகள் உருவாகும். இது என்னென்னா, வாயு மூலை வடக்கு மட்டும் நீண்டு இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் ஈசான்யம் கட்டாயிரும். அப்போ சந்ததி வளர்ச்சி கட்டாகும். அந்த சந்ததினா ஆண் சந்ததி, ஈசான்யம்னா குடும்ப விருத்தின்னு சொல்லுவோம். அப்போ ஆண் சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படும், ஆண் வாரிசுகளுக்கு பாதிப்பு ஏற்படும்.
அப்போ அங்கே இருக்கிற வீட்டு குடும்பத் தலைவருடைய இரண்டாம் ஆண்னா அவனுடைய அந்த குடும்பத் தலைவர் இல்லைன்னா குடும்பத் தலைவருடைய மகனுக்கு பாதிப்பு ஏற்படும். எப்போ ஏற்பட்ட பாதிப்பு ஏற்படும்? தேவையில்லாத வம்பு வழக்கு. இவர் போய் ஓவராக கம்யூனிகேட் பண்ணுவார், வாய் விட்டு மாட்டிக்கிறது, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிறது. அதே மாதிரி இங்கே என்னென்னா கம்யூனிகேஷனை கட்டாயி போயிடும். படிச்சிருப்பான், பிஹெச்டி படிச்சிருப்பான், எந்த வித கம்யூனிகேஷனே கட்டாயிரும். நல்ல வேலை கிடைக்கவே கிடைக்காது. எங்கே போன எல்லா இன்டர்வியூ 100 இன்டர்வியூ போயிருப்பான், 100 இன்டர்வியூலையும் நல்லா பண்ணியிருப்பான். ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மேட்ச் டை மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க கூட இன்டர்வியூ பண்ண எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவரை பிடிக்காமல் போயிடும். சார் அவரை செலக்ட் பண்ண வேணாம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருவாங்க. அதேமாரி இது வந்து உச்சமான பாகம். இந்த பாகமும் இழுத்து இருக்கக்கூடாது. வட மேற்கு இது வந்து நல்ல பாகம் தான் நம்ம சொல்லுவோம். இதுவும் உச்சம், இதுவும் உச்சம், மேற்கில் உச்சம்னு சொல்லுவோம். அந்த இதுலேயும் என்ன பண்ணுவோன்னா, ஒரு டாக்டர், சைக்காட்ரிக் டாக்டர், குழந்தைகள் டாக்டர், அவர் வந்து வெளியில் போனால் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அவர் மாதிரி ஒரு பெரிய ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. ஆனால் அவர் மனம் பாதிச்சிடும். அவர் வெளியில் போய் மற்றவங்களுக்கு பக்காவாக பண்ணுறாரு. அவர் எல்லாம் அந்த இடத்துல போட்டு குமியுது. 100 பேஷண்ட் 150 பேஷண்ட் வருது. அவர் ஒரு நாளைக்கு 25 பேஷண்ட் தான் பார்க்க முடியுன்ட்டு இதில் டோக்கன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கே மன ரீதியான பாதிப்பு. ஏன்னா இந்த இடம் உச்ச பாகத்தை வந்து நீட்டிட்டாங்க. அப்போ அவர் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வெளியில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. நல்ல ப்ராக்டிஸ், காசு வரும்படி, நல்லா வரும்படி. ஆனால் இவரே பாதிக்கப்படுகிறார். இவரே பாதிக்கப்பட்டு மென்டல் டார்ச்சர் ஆகி இவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இவர் நல்ல ட்ரீட்மெண்ட் தான், நல்லா எல்லாத்தையுமே சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்டு எப்படி கவுன்சிலிங் கொடுத்து நிறைய பேர்த்த மாற்றிருக்கிறாரு. ஆனால் இவரே அதனுடைய கர்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கர்மா பாதிப்பு ஏற்படும். இந்த வாயு மூலையில் உச்சபாகத்தில் இருந்தால் நல்லா இருப்பார், நல்ல ஃபெமிலியர் பர்சனாக இருப்பார். ஆனால் அவருக்கு அந்த என்ன செஞ்சாரோ அது அவருக்கே திரும்பி வரும். நல்ல ஃபெமிலியர் பர்சன். ஆனால் இவருக்கா இப்படி ஒரு நிலைமை, இவரே இந்த நிலைமைக்கு வந்துட்டாரப்பா அப்படின்னு சொல்லி பரிதாபப்படக்கூடிய நிலைகள் உருவாகும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் கணவன் மனைவி டைவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ வடமேற்கு திசை போடலையா, இது வந்து வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு. இப்போ வடமேற்கில் டிரைவருக்காக ஒரு பாத்ரூம் கட்டுறாரு. வடமேற்கில் டிரைவருக்காக பாத்ரூம் கட்டுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இந்த செவரு மிச்சமாகுது, இந்த செவரும் இருக்குது. அப்போ இந்த 2 செவரு எழுப்புனாவே ஒரு ரூம் ஆகிடுது. அப்படிங்கிறத இந்த செவத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக இந்த செவத்தை கட்டுறார். கட்டின உடனே வீட்டில் மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு தொடர்பு, தேவையில்லாத தொடர்பு வந்து மருமகளுக்கு தேவையில்லாத தொடர்பு ஏற்பட்டு நம்ம மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாமா, ஏன்னா இவர் செலவு பண்ணி மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கார். அப்போ மியூச்சுவலாக செலவு பண்ணி மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சிடலாமா, ஆனால் போட்ட பவுன்னு கேட்கக்கூடாது, எனக்கு வாழ்வாதாரத்துக்கு இத்தனை கோடி கொடுத்துடணும், இத்தனை நிபந்தனையோடு அந்த பொண்ணு ஒரு கோரிக்கை வைக்க. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, எத்தனை நிபந்தனையோடு நான் ஆட்சி அமைக்கிறேன்ட்டு. அப்போ அந்த நிபந்தனையோட ஒரு காசு தேவையில்லாத விரயம். எப்படி எது கட்டி இங்கே ஒரு பாத்ரூம் கட்டினதுனால. அதே மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் போய் தேவையில்லாத சஸ்பென்ஷன், தேவையில்லாத டிஸ்மிஸ், பக்காவாக வீடு கட்டியிருக்காரு. ஆனால் அவர் கட்டினது விதம் இந்த செவரையும் விட்டு இது இருந்து எக்ஸ்ட்ரா இது
இந்த செவர் மட்டும் கட்டினா ஒரு ரூம் ஆயிடுதா? என்ன அதுதான் தப்பு, இங்கே பண்ணுற தப்பு. அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னா, ஏன்னா ஐயா திட்டுவார், என்னப்பா நீ வந்து சரி பண்ணுறதையும் சொல்லி கொடுக்குற, எப்படிப்பா உனக்கு வந்து வாடிக்கையாளர் வருவாங்கன்னு சொல்லுவார். இருந்தாலும் பரவாயில்ல, ஐயா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது ஐயாவுடைய ஒரு தாரக மந்திரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன்னா வாயு மூலம் அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டேன். அப்போ அந்த பாத்ரூம் எப்படி கட்டணும்? இப்படி கட்டணும். இந்த 2 செவரு விட்டுறணும். இந்த எல்லாம் என்ன பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த 2 செவரு நம்மளுக்கு மீதி ஆகுது, இந்த செவரு இந்த ஒரு டானா கட்டினாவே ஒரு ரூம் ஆகிடுதுன்னு சொல்லி தவறான நிலைகள். எவ்வளோ பெரிய வாஸ்து நிபுணர் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணிடுவாங்க. லட்சக்கணக்கில் வாஸ்து கேஷ் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களா பண்ணுற தப்பு என்னென்னா இந்த தப்பு. அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எல்லாமே அவமானப்படுவீர்கள், அசிங்கப்படுவீர்கள், தேவையில்லாத தொடர்புகள் ஏற்படும். இதெல்லாம் அனுபவ ரீதியான உண்மை. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்துட்டு ஒரு கீழ்நிலைக்கு வரப்போ எவ்வளோ பெரிய தலைக்குனிவு ஏற்படும். அந்த குனிவுக்கு காரணமே இந்த வடமேற்குங்கிற வாயு மூலை. இப்போ இந்த வாயு மூலை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறத நிலையில் சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் டிகிரி வைஸ் கணக்கெல்லாம் பார்க்கணும், பள்ளம் மேடெல்லாம் கட்டாயம் பார்க்கணும். அதேமாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் கரெக்டாக கட்டிடுவாங்க. இந்த மட்டும் பாத்ரூம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு நுணுக்கும் தெரியாது. நல்ல ரூமை போட்டு பாத்ரூம் மட்டும் கரெக்டாக 2 அடி உயரம் வச்சு கட்டி விட்ருவாங்க. அதுவும் தவறான அமைப்பு தான். இந்த இடத்துல இப்படி கட்டினா கூட அந்த பாத்ரூம் அங்கே போடுறப்ப நல்ல குட்டு கட்டி ஏற்றிடுவாங்க. அதுவும் தவறான அமைப்பு. அப்போ இந்த மூலையை விட இந்த மூளை உயரப்படுத்தி நம்மளுக்கு வந்து பூமி தான் கணக்கு. அப்போ அதுவும் ஒரு தவறான அமைப்பு. இந்த வடமேற்கில் தான் இப்போ நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக, தெற்க பார்த்த கட்டிடத்துக்கு தான் வாஸ்து பார்க்கறது, வாஸ்து கட்டி வீடு அமைப்பது. அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா தெற்க பார்த்த கட்டிடத்துக்கு வந்து கொஞ்சம் மூளையை செலவழிக்கணும். கொஞ்சம்லாம் சுற்றி இப்படி காது சுற்றி மூக்கு தொடர் மாதிரி வரும். இருந்தாலும் இந்த இந்த நிலைகளை கரெக்டாக வடமேற்கு மூலையை மட்டும் யார் கரெக்டாக செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். மனம் கெடாது. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைங்கிறான். அப்போ மனம் செம்மையாகும். அந்த இடத்துல வாயு மூலை யார் ஒருவர் கரெக்டாக கட்டி பார்த்து ஒரு பின்னம் இல்லாமல் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்கே நிம்மதியே இல்லை, ஒர்க் டென்ஷன், எந்த டென்ஷன் இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியாக 1 மணி நேரம் தூங்கினாலும் அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதிக்கு எதுக்கு கிடைக்கல, ஏன் கிடைக்கல? சில பேர் சொல்லுவாங்க, பேசாமல் நான் ஆஃபீஸ்லேயே தங்கிக்கிறேன்பாங்க. அப்போல்லாம் என்ன பிரச்சனை, அந்த வாயுமூல பிரச்சனை தான். ஆஃபீஸில் தங்கிக்கிறேன்னு யார் ஒருவர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாயுமூல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளாட் வாங்க போகிறோம். பிளாட் வாங்க போகிறப்ப இப்படி ஒரு பிளாட் இருக்கும், வடமேற்கு மூலை நீண்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த மூலையை கட் பண்ணிடணும். இது உங்களுது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், வாஸ்து நிபுணர் கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க, இதை மட்டும் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுது நிலம். நான் நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ இவ்வளோ இத்தனை சதுரடி இத்தனை லட்சம் போகுதே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இந்த நிலம் உங்களுடையது இல்லை. உங்கள் பேருக்கு தான் பட்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் இது ஒரு காம்பவுண்ட் சுவர் எழுப்பி இதை சதுரமாக்கி கொண்டால் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும். சதுரம் ஆக்காமல் நான் இங்கே வாஸ்துப்படி கட்டி இப்படி காம்பவுண்ட் இழுத்து கட்டினேன் அப்படின்னால் நிம்மதி இருக்காது. புரியுதுங்களா? அடுத்தது, சார் நான் வாஸ்துப்படி பக்காவாக கட்டியிருக்கேன் சார், எந்த ஒரு குறையும் இல்லை. இதுவும் போய் பார்த்தேன், வாஸ்துப்படி பக்காவாக கட்டியிருக்கேன். எந்த இடம் உயரம், எந்த இடம் பள்ளம், ஏன்னா ஜெட் டைப்பு, ஈசான்யம், அக்னி, வாயு, நைருதி இப்படி இருக்கணும். எந்த ஒரு ரூம் எடுத்துக்கிட்டால் கூட அந்த நிலையில் நான் பார்ப்பேன். 1 இன்ச்சு நூல், தண்ணி எங்கே ஊற்றினாலும் நேராக வடக்கு தான் போகணும், எங்கேயும் வரக்கூடாது. அங்கே தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினோம்னா நேராக போகிறப்போ ஒரு சொம்பு தண்ணி அங்கே இருக்கணும், வடக்கில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து கட்டின வீடு தெரு தாக்கம், சந்து தாக்கம், கரெக்டாக வடமேற்கில் சந்து தாக்கம் வந்துடும். அப்போ என்ன பண்ணும்,
கட்டாயம் பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனை வரும், அதை தெரிந்து. இப்போ போன வாரம் சென்னை போயிட்டு வந்தேன் சார், இந்த பக்கம் வடமேற்கில் பிரச்சனை இருக்குது, நான் போய் சொல்லிட்டேன். அதேமாரி ஜாதகத்தில் செவ்வாய்க்கு எது சம்மந்தம், டாக்குமெண்ட் பிரச்சனை, 3ஆம் இட பிரச்சனை எல்லாம் வரும். ஜாதகமும் வாஸ்துவும் ஒரே இது தான். 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், இல்லை 3ஆம் இடம் முடக்காக இருக்கும், இல்லை 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கும். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்துக்கும் பத்திரத்துலேயும் பட்டாலையும், பத்திரத்தில் ஒரு வேல்யூ இருக்கும், அளவீடுகள் இருக்கும், இருக்கிற லைவில் அது ஒரு அளவீடாக இருக்கும், இல்லை பேர் மாற்றிருப்பாங்க. இப்போ நேற்று ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது, அந்த ஒரு வேலையை செய்ய சொன்னேன். நேற்று ஃபோன் போட்டு, நம்ம ஐயாவுடைய ஃபங்க்ஷன் அப்போ தான் ஃபோன் போட்டு, ஒரு நிமிஷம் எனக்கு ஃபோன் போடுறேன், ஒரு சந்தோஷ செய்தி சொல்லணும். அம்மா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்னேன். இல்லை நான் ஒரு சந்தோஷ செய்தி சொல்லணும், நீங்கள் அப்புறமேல் தான் ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு போனீங்க, அதில் எனக்கு டாக்குமெண்ட் 2 பேர் கையெழுத்து போடணும், அந்த 2 பேரும் கையெழுத்து போட்டுட்டாங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார், கையெழுத்தே ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதே மாதிரி வீடு நல்லா கட்டியிருப்பாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ தென்மேற்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் சந்து தாக்கம், தெரு தாக்கம் கரெக்டாக இந்த இடத்துல அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த இடம் கரெக்டாக இருந்தால் அதை முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஆக போகுது, உங்களுக்கு கண்ணு தென்படவோ இது தப்பாக இருக்குதாட்டிருக்கு, நம்ம திருத்திக்குவோம். அதே மாதிரி எங்கேயாவது பண்ணால் கூட சரி சார் அவங்க போங்க, ஒரு போலீஸில் ஏதோ மாட்டிக்கிறோம், ஒரு வண்டி ஏதோ ஒரு இடத்துல தப்பாக போகுது, சரி சார்னு விட்டுருவாங்க. ஏன்னா இந்த வாஸ்துவும் ஜாதகமும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சமையலறை ரீசெண்டாக நம்மளுடைய தர்மசாஸ்தா அவங்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன். அன்றைக்கி சென்னைக்கு போனவங்களும் வீடு எல்லாமே வாஸ்து கரெக்டாக இருக்குது, வடக்கு பார்த்த வீடு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வடக்கு பார்த்த உச்சபாகத்தில் வீடு அமைச்சிருவாங்க. வடக்கு பார்த்த உச்சபாகத்தில் இப்போ இது வடக்கு அப்படின்னா இங்கே உச்சபாகத்தில் என்ட்ரன்ஸு, இது நல்ல என்ட்ரன்ஸு. அப்போ அக்னியில் இங்கே ஒரு சமையல் ரூம் கட்டணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து பார்த்த உடனே நான் சோறாக்குறது பார்க்கணுமா, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அவங்க அப்புறம் மூளை யூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தவறான அமைப்பு, வாயு மூலையில் என்ட்ரன்ஸ் போட்டுருவாங்க. வீடு பெட்ரூமு எல்லாமே உச்சபாகத்தில் இருக்கும். இவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க, நான் இங்கேருந்து என்ட்ரன்ஸ் பண்ணோடனே நான் சோறாக்கிறத பார்ப்பாங்களா, நான் சமைக்கிறத பார்ப்பாங்களா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, இப்படி வைக்கக்கூடாது அப்படி வைக்கக்கூடாதுன்னு வாஸ்து நிபுணர் எல்லாமே சொல்லுவாங்க. இவங்க பண்ணுற டார்ச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிப்போ எனக்கு தெரியாது நான் செய்யலை. ஒரு இடத்துல அப்படி தான் வந்தேன். இந்த இடத்துல எனக்கு அடுப்பு ஒரு ஹோட்டலில் குருசாமி பாளையத்தில் ஒரு ஹோட்டலில் சாமி எனக்கு இந்த இடத்துல எனக்கு அடுப்புக்கு அளவு கொடுங்கன்னு, அப்படி அளவு வேணால் கொடுக்குறேன், நான் இனிமேல் நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். கடைசீட்டில் அந்த ஆள் என்ன பண்ணார்னா, ஓனர் பாத்திரம் கழுவுற அளவுக்கு ஆகிட்டார், சொல்லி கேட்காம. அப்போ இந்த இடத்துல இதை நான் போட்டே காமிக்கிறேன், இப்படி போட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும். அப்போ இது வாயு மூலைன்னு சொல்லி சொன்னேன். அப்போ இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்கும், இது சமையலறை. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், வீட்டுக்காரம்மாவை மனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சொன்ன மாதிரி இந்த வடக்கு என்ட்ரன்ஸில் சொல்லிடுவாங்க, சார் இவங்க வந்தால் நம்ம சமைக்கிறதே பார்க்குறது வர்றவங்கெல்லாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, என்ட்ரன்ஸ் தூக்கி இந்த பக்கம் போட்டுருவாங்க, வடமேற்கு மூலையில். நான் போய் பார்த்துட்டு, அந்த ஏற்கனவே ஒரு வீடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ இந்த வீடு மட்டும்தான் கிடச்சிது. கிடைச்ச உடனே என்ன சொல்லிட்டேன், அம்மா சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். அப்போ அந்த வீடு ரொம்ப ரொம்ப எனர்ஜி ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த வீடு பரவாயில்ல, வேறு வீடு கிடைக்கல. பங்குனி மாதமாக இருந்தாலும் போன மாதம்
போய் பால் காய்ச்சிட்டான். பங்குனி மாதமாக இருந்தாலும் எந்த மாதமாக இருந்தாலும் நீ உனக்கு நலிந்தோர்களுக்கு நாளும் கிழமையும் கிடையாது, முதல்ல அந்த வீட்டை விட்டு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த வீட்டில் சமைக்கும் பெண்களுக்கு உடல் நல குறைவு ஏற்படும், இங்கு சமைக்கும் பண்டத்திற்கு வியாதி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும், ஃபுட் பாய்சன் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும், ஜாதகமும் மோசமாக இருந்தால் சொல்லிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து சமைச்சிங்கனாலும் வேறு வழியில் ரெமெடி என்ன பண்ணுற, எல்லா பாகமும் உச்ச பாகத்தில் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, இது ஒன்றிதான் குறை. போன மாதம் பங்குனி மாதம் போய் பால் காய்ச்சி ஒரு பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்பட்டது. ஆனால் சொன்ன மாதிரியே எனக்கு உடம்புல பிரச்சனை வந்துருச்சு. வேறு வழி இல்லைம்மா, உனக்கு எல்லாம் வேறு வீடு கிடைக்கல, அந்த வீடு ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா அந்த வீட்டில் வந்து கணவர் வந்து தென்மேற்கில் படி இருக்குது, எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாக இருக்குது, கீழே மண்டையில் வந்து அடிபட்டார், வேலை எதுவும் கிடைக்கல. அப்போ அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்தாலுமே இது நடக்கும். ஏன்னா வாயு மூலையில் சமையல் அறை என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ அந்த என்ட்ரன்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் செய்யக்கூடிய சமையல் அங்கே சாப்பிடக்கூடாது, உங்கள் பொண்ணை வந்து சமையல் அறைக்குள்ளார விடக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தால் மட்டும் நான் இந்த வீட்டில் போங்கன்னு சொல்லிட்டு ஓகே சொல்வேன். ஆனால் உங்களுக்கு பெண்களுக்கு கட்டாயம் பாதிப்பு ஏற்படும். அதேமாதிரி அந்த இடத்துல டீயோ காஃபியோ குடிக்கக்கூடாது. அந்த இடத்துல சமைச்சிங்கனாலும் ஹால்லையோ வேறு இடத்துலையோ வந்து தான் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் சாப்பிடணும். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பருக்க கூட உள்ளார போகக்கூடாது. ஆனால் வீட்டு மனையாளுக்கு கட்டாயம் உடம்பு கெடும்னு சொன்னேன். பங்குனி மாதம் அங்கே அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி போக சொல்லிட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை. அதை விட மோசமாக இருந்தது இன்னொரு வீடு. இந்த வீடு மட்டும்தான் கிடைத்தது. இந்த வீட்டு வந்த உடனே ஒரு மாதத்தில் உடம்பு நரம்பு சம்மந்தப்பட்ட, தலை சம்மந்தப்பட்ட, ஏன்னா தலை அக்னி மூலை இல்லையா, அந்த அம்மா மேஷராசி, அக்னி மூலை இல்லையா, அதனால் மண்டை வலி, பின்மண்டை வலி, நியூரோ டாக்டரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்தந்த மூளைக்குடைய பிரச்சனை. ஏன்னா வீட்டு தலைவி இல்லையா, வீட்டில் எந்நேரமே இருக்கிறவங்க யார்? மனைவி தானே எந்நேரமும் இருக்காங்க, ஆண்கள் வந்து எந்நேரமும் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு அறைக்கும் வந்து நம்ம வாஸ்து பார்க்கணும், ஒவ்வொரு அறைக்கும் உச்ச நீச்சத்தை பார்க்கணும், ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் பார்க்கணும், ஒவ்வொரு பாத்ரூமில் உட்காந்து பேசன் எப்படி போகுது, எப்படி உட்காரோம், எந்த திசையில் திரும்பி உட்காரோம், இது எல்லாமே பார்க்கணும். அப்போ சமையல் அறை ஒரு வீட்டில் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் சமையல் அறையில் மட்டும் ஒரு பாதிப்பு. பங்குனி மாதம் வீடு அந்த வீட்டுக்கு இந்த வீடு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீடு நல்லா இருக்குமான்னு சொன்னேன். ஆனாலும் இந்த வீடு தவிர வேறு எந்த வீடும் கிடைக்கலங்கண்ணா அப்படின்னு சொன்னதுனால இருந்தாலும் அது ஒரு பாதிப்பு இருக்கும், பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சமையலறை மட்டும் வாயு மூலை என்ட்ரன்ஸு, மற்ற எல்லாமே உச்சபாகத்தோடைய என்ட்ரன்ஸு. சொல்லி ஒரு மாதம் ஆகலை, அந்த அம்மா வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், தலையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காங்க. அண்ணா நீங்கள் சொன்னது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அதனால் இந்த வாயு மூலைங்கிறது தான் மனம் கிடறது. இப்போ வாயு மூலை எப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படுங்கிறத தெளிவாக புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிடுச்சிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? வாயு மூலை பிரச்சனை, ஒரு மனை வாங்கினா கூட இதை வந்து உங்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்கணும். அப்படி இல்லையா, இதை தனியாக காம்பவுண்ட் போட்டுக்கணும். உங்களுக்கு அந்த இடத்தை என்னால் விட முடியல, என்னுடைய நிலம் விட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இது தனியாக இருக்கணும், இது தனியாக இருக்கணும். அது இதுவும் ஒன்றா இருக்கக்கூடாது, இதுக்கும் கேப் இருக்க வேண்டும். இதே பிரச்சனையை தான் நான் இங்கேயும் கொண்டாடுறேன். இந்த பிரச்சனையும் இங்கே தான். ஏன்னா நான் ஒரு சுவர் கட்டி நான் பார்ட்டிஷன் பண்ணிட்டேன்னா இது இன்னும் தொடர்பு ஏற்படும். இதே பிரச்சனை என்னன்னா, ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க அவங்க இடத்துலையே எல்லாம் இறந்தவங்கள புதைச்சிட்டாங்க. சார் நான் என்னுடைய இதுக்கு நான் காம்பவுண்ட் கட்டிட்டேன், அவங்க புதைச்ச இடத்த அந்த பக்கம் போயிடுச்சு சார், எனக்கு எதுக்கு சார் பாதிப்பு வருதுன்னு ஒரு அம்மா கேட்டாங்க. அம்மா நீங்கள் வந்து ஒரு பொது சவர், இந்த பக்கம் சுடுகாடு, அதாவது அவங்க சொந்தக்காரங்க வரிசையாக ஒரு 4 பேர்த்த வந்து இறந்தவங்க புதைச்சிட்டாங்க.
அப்போ இவங்க தேவைக்காக என்னுடைய நிலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இவங்க ஒரு காம்பவுண்ட் கட்டிட்டாங்க. நான் காம்பவுண்ட் கட்டிட்டேனே, அதுக்கும் எதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குது, எதுக்கு சார் எனக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காம்பவுண்ட் கட்டினீங்க, ஆனால் காம்பவுண்ட் கட்டினதில் ஒரு தவறு இருக்குது, இன்னொரு காம்பவுண்ட் கட்டுங்க. இப்போ இங்கே சொன்னது அமைப்பே தான் இங்கேயும். அப்போ இந்த காம்பவுண்ட் பண்ணால், ஏன்னா பொது சவர்னா இதுக்கும் பொது அதுக்கும் பொது, அப்போ சுடுகாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். பொது சவர்னா என்னங்க சார் அர்த்தம்? இன்னொருத்த வீட்டுக்கு, இப்போ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு சவர் எடுத்தோம்னா அது பொது சவர் ஆகிடுது. அப்போ அது சுடுகாட்டுக்கும் உங்களுடைய இருப்பிடத்துக்கும் ஒரு கூட்டாகல போகுது. புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்கு ரெமிடி? சுடுகாட்டு பொது சவர் கட்டினது ஓகே, இருந்தாலும் அதுக்கு அடுத்தது இணையாக அதை தொடாமல் இன்னொரு சவர் கட்டினால் மட்டுமே நீங்கள் நல்லாக இருக்கக்கூடிய நிலைகள் உருவாகும் சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க செய்யலை. ஏன்னா கட்ட விடலை. நம்ம சொல்ல தான் முடியும், ஏன்னா வாஸ்து பார்க்க செலவழித்து கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம சொல்ல தான் முடியும். அது அவங்களுடைய பிராப்தம், அவங்களுடைய கர்மா. சில பேர்த்துக்கு சொல்லுவோம், நல்ல ரெமெடி சொல்லுவோம், ஆனால் அவங்க அசால்ட்டாக விட்டுருவாங்க. அதனுடைய பாதிப்பை அனுபவித்ததுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா சார், இதற்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்னா நோ ட்ரீட்மெண்ட் வாஸ்துல. வேணால் ரெமெடிக்கு ஏதாவது தற்காலிகமாக ஹோமம் பண்ணுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கிறது, அதே மாதிரி விஸ்வகர்மா வழிபாடு எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஒரு ரெமெடி அடுத்த நிலைக்கு போக. ஏன்னா ஒரு சில குறைபாடுகள் உள்ள வீட்டை அங்கேருந்து போக விடாது. அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், அந்த இடத்துலேருந்து போக விடணும்னா ஒரு கிரகத்தை தூங்கச் செய்வது, சாந்தப்படுத்துவது. அப்போ ஒரு கிரகத்தை எப்படி சாந்தப்படுத்துறது? ஒரு கிரகத்தை எப்படி சாந்தப்படுத்துறதுங்க சார்? ஒரு ஹோமங்கள் மூலமாக. ஒரு வீட்டை க்ளீன் செய்கிறது, அது எப்படி வேணால் செய்யலாம். மந்திர ஜபங்கள், மந்திர ஹோமங்கள் கட்டாயம் அந்த இடத்துல நடக்கணும். நடந்தால் என்ன பண்ணும்? குறிப்பிட்ட பீரியடுக்கு கொஞ்சம் வழிவிடும். ஏன்னா கேது இல்லையா, ராகு கேது என்ன இப்படி தெற்குங்கிறது வடமேற்குங்கிறது கேதுங்கிறது 5 தலை நாகம் இருக்கிறதையே வலிமையான கிரகம் எதுனா கேது. அப்போ கேது வடமேற்கக்கூடிய கிரகம் யாருன்னா கேது. அப்போ அந்த கேது வழிவிடணும். அப்போ கேது வழிவிடுறதுக்கு என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? கணபதி ஹோமம் செய்யணும். எப்போ செய்யணும் சார்? அதை வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு அவங்கள அணுகி கூட்டிகிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு என்ன செய்யணும், எப்போ செய்யணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த ஹோமம் செய்யணுங்கிறது சொல்லிட்டேன். எப்போ செய்யணும், எத்தனை முறை செய்யணும், வருடத்திற்கு எத்தனை முறை, ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இது நான் 3வது தடவை இந்த மீட்டிங்கில் சொல்கிறேன். சென்னையில் ஒருத்தவங்களுக்கு வாஸ்து குறைபாடு இருக்குது. அவங்க வீட்டில் போனால் எனர்ஜி மட்டும் நல்லா இருக்குது, எல்லாமே நீசபாகத்தில் தான் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹோமங்கள் அடிக்கடி செய்கிறாங்க. புனித நீரை வீட்டில் தெளிக்கிறாங்க. நந்தி பகவானுடைய நீரை கொண்டாந்து வீட்டில் தெளிக்கிறாங்க. கணபதிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நீரை கொண்டாந்து வீட்டில் தெளிக்கிறாங்க. இது குடியிருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்ட, இத்தனை வருஷமாக அவங்க நண்பர் தான், இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அவங்களுக்கு ஒரு நேர காலம் சரியில்லாமல் போனதன் காரணமாக இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றிட்டாங்க. நேர காலங்கள் சரியில்லாமல் போனதனால் எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது. தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டது. அப்போ என்னென்னா ஹோமம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்கிறப்ப கொஞ்சம் வழிவிடும். அந்த வழிவிடுற டைமில் டக்குன்னு போயிடணும். அப்போ நான் வேலைன்னா அந்த கர்மா விடாது. நம்ம ஒரு ஹோமம் செய்கிறோம், கணபதி ஹோமம் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு 90 நாள் கணக்கு. நம்ம 90 நாளில் நம்ம அதை தேடிக்கணும். இல்லைன்னா மறுபடியும் அந்த சர்ப்பங்கிறது இல்லையா, புனையல் மாதிரி போட்டுரும், விடாது உங்களைய, மறுபடியும் லாக் பண்ணிடும். ஏன்னா சார் நீங்கள் சொன்னீங்க நான் ஹோமம் பண்ணேன் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. ஹோமம் பண்ணால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு வழிவிடும்.
அந்த வாய்ப்பை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்க வேணும். பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது, பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிம்மதி, மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருக்கணும்னா அவரவர்களுடைய வீட்டின் வடமேற்கு மூலையை பாருங்கள், அவரவர்களுடைய ஜாதகத்தின் 4ஆம் பாவத்தை பாருங்கள், அந்த 4ஆம் பாவம் எங்கிருக்கிறதோ அதை பாருங்கள், நல்ல ஜோதிடரை அணுகுங்கள். அதே மாதிரி 3ஆம் இடம், 4க்கு 12ஆம் இடம், 3ஆம் இடம், அந்த 3ஆம் பாவமும் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, செவ்வாய் கேது சம்பந்தம் இருக்கிறதா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு லேண்டை வாங்குங்க. அதேமாரி லேண்டை வாங்கிட்டு கூப்பிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லேண்டு வாங்கிறதுக்கு முன்னால் கூப்பிட்டு ஒரு லேண்டை சோதித்து, ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் அந்த குடும்ப உறுப்பினரை அந்தந்த நிலத்திலே புதைப்பது தான் வழக்கம். அப்புறம் ஒரு பொழப்புக்காக ஒவ்வொரு இடமும் மாறி போயிடுறோம். ஆனால் கேரளாவில் இந்த அமைப்பு இன்னும் கடைப்பிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம ஊரில் ஒரு லேண்டை வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டி கொண்டு போய் அந்த லேண்டு சல்லிய தோஷம் இருக்கிறதா, அந்த இடத்துல எலும்புகள் இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமேல் அதை வாங்க. என்றைக்கு அந்த லேண்டு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சோ, உங்கள் பேரில் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகுதோ அந்த பேரில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சோ, அதனுடைய பாதிப்பு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். அன்னையிலிருந்தே பாதிப்பு அன்றைய அது ஆரம்பமாகிவிடும். அதேமாரி 3ஆம் இடம் முடக்க அப்பெல்லாம் வீடு கட்டுவான். அவங்கெல்லாம் பண்ணாது சொல்லுவான் இல்லையா, அந்த ஒரு சில இதில் பேர் என்ன, வில்லன் நடிகர், கட்டுட்டோம் இப்போவே போய் பிரச்சனை பண்ணால் எப்படி, வீடு நல்லா எழும்பி நல்லா கட்டட்டும், அப்போ தான் போய் நம்ம பிரச்சனை பண்ணோம். ஒரு பிரமுகர் ரவுடிங்க பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருதுன்னா நம்ம லேண்டை வெறும் லேண்டாக இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நல்லா கட்டினதுக்கப்புறம் பிரச்சனைக்கு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சல்லிய தோஷ நிலத்தை வாங்கி இதை நான் சொல்லிட்டேன், இந்த வடமேற்கு மூல பிரச்சனையை நீங்கள் கையில் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட உடனே அது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ 3ஆம் இடம் முடக்கு அதில் வாயு மூலம் சம்மந்தப்பட்டிருந்தால் என்ன ஆகும், நீங்கள் கட்டி முடித்து பால் காய்ச்சறீங்கல்ல, அன்னிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். என்றைக்கு பால் காய்ச்சி அந்த வீட்டுக்குள்ளார போகிறீங்களோ அன்னிலேருந்து, சார் இந்த வீட்டுக்கு இப்போ ஒரு கோபிசெட்டிப்பாளையத்தில் ஒருத்தர் கேட்டேன், சார் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் பெரிய கடை பெரிய நிறுவனம் வச்சுருந்தேன், இப்போ அதே பொட்டி கடை மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னாரு. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த வாயு மூல பிரச்சனை கரெக்டாக இல்லைன்னா எப்படி இருந்தேன்னா, விவேக் சொல்கிறாருல ஒரு படத்தில், எப்படி இருந்தேன்னா பெரிய லாரியாக வச்சுருப்பார், கடைசீட்டில் ஒரு மீன்பாடி வண்டியாக போய் சைக்கிள் 3 வீல் சைக்கிளாக மாறிடும். அந்த மாதிரி நிலைகள் உருவாகும். அந்த நிலை உருவானா என்ன ஆகும், நிம்மதி போயிடும். அந்த நிம்மதியெல்லாம் வேணும்னா வடமேற்கு மூலையை நல்லபடியாக சரி செய்து நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி சரி செய்து கொள்ளுங்கள். வாழ்வை வளமாக்குங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற தாரக மந்திரம், எங்களுடைய குருநாதரின் தாரக மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அடியனுக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனரும் தலைவருமான எங்கள் குருநாதர் திரு மணிகண்டராஜ ஐயா, டாக்டர் மணிகண்டராஜ ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஆன்லைன் பிரின்சஸ் டிவி இயக்கிக் கொண்டிருக்கும் திரு முத்திப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடியனுடைய ஃபோன் நம்பர், அடியனுடைய கைபேசி எண் 99 97 51 88 85 32 9751 888 532. நன்றி, வணக்கம். வாயு மூலை பாதிக்கப்பட்டுச்சும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத தான் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆணித்தரமான நிறைய இடங்களில் பார்த்தக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு இப்போ சொல்லியிருப்பார். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வீடு எப்படி இருக்குன்ற விஷயங்களை ஆய்வுகள் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். இது சார்ந்து வாஸ்துவை பொறுத்த மட்டும் ஒன்று, ஜாதகம் கூட நேரில் பார்த்துடலாம். வாஸ்துவை பொறுத்தவரையிலும் 100% அந்த இடத்துல போய் பார்த்தா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும்.
ஸோ ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இப்போ எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்கார். ஸோ எனக்கு வரக்கூடிய வாஸ்து கூட ஐயா தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ அதனால் யாராவது வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயாவோட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக அவரை புக் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.